Hello everyone, this is Foundations of Data Science Unit 2 ஓட 10th lecture. நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல மீன், மீடியன், மோட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ் எல்லாமே டீடைல்டா பார்த்தாச்சு. இப்போ இந்த வீடியோல அடுத்த டாபிக்ஸ் ரேஞ்ச், இன்டர்குவார்டைல் ரேஞ்ச் இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். இந்த ரேஞ்ச், இன்டர்குவார்டைல் ரேஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அதாவது எந்த ஒரு கால்குலேஷன் எதுவுமே பெருசா இருக்காது, ஆனா முக்கியமான கான்செப்ட். மேபி நமக்கு 6 மார்க்ஸ்ல கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஜஸ்ட் நீங்க இந்த வேல்யூ பார்த்து எடுத்து எழுத போறீங்க. அப்படிதான் இருக்கும் இந்த ரேஞ்ச், இன்டர்குவார்டைல் ரேஞ்சுங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ என்னன்னு பார்க்கலாம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் ரேஞ்ச்னா பாருங்க, மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. இவ்வளவுதான் ரேஞ்சோட ஃபார்முலா. மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. அதாவது நமக்கு ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்டாலே பெரிய வேல்யூ என்னன்னு பார்க்க போறீங்க, அது நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ. அடுத்து அந்த டேட்டாவோட சின்ன வேல்யூ என்னன்னு பார்க்க போறீங்க, அது நம்மளோட மினிமம் வேல்யூ. ரெண்டு வேல்யூவையும் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் கிடைச்சிடும். ஸோ இவ்வளவுதான் ரேஞ்சுங்கிறது. ரொம்ப சிம்பிள் தானா, மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் இந்த இதுக்கு நடுவில் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு மேபி இந்த டெஃபினிஷன் 2 மார்க்ஸ்ல கேட்க சான்ஸ் இருக்கு, அதனால தான் எழுதியிருக்கேன். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். n-1 இதான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடமோட ஃபார்முலா. என்னன்னா என்னது, நம்ம டேட்டால மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு என்ன போறோம், அதான் நம்மளோட எண்ணு. அதுல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கிடைச்சிடும். ஸோ லைட்டா அந்த டெஃபினிஷன் மட்டும் பார்த்துக்கோங்க, மேபி 2 மார்க்ஸ்ல தேவைப்படும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா n-1 மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்குன்றோம், அதுல இருந்து 1 சப்ராக்ட் பண்றோம். இதான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். நெக்ஸ்ட் இன்டர்குவார்டைல் ரேஞ்ச். இதான் முக்கியமான கான்செப்ட், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த டெஃபினிஷன் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். The interquartile range is the distance covered by middle 50% of the distribution. அதாவது இன்டர்குவார்டைல் அப்படின்னா நடுவுல உள்ள ஒரு குவார்டைல். ஓகேவா? அந்த நடுவுல உள்ள குவார்டைலுக்கு ரேஞ்ச் கண்டுபிடிக்க போறோம். அதான் நம்மளோட இன்டர்குவார்டைல் ரேஞ்ச். ரேஞ்ச்ல என்னன்னு பார்த்தோம், மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. ஸோ இதுல வந்து நம்ம டேட்டாவோட நடுவுல உள்ள 50% மட்டும் ரேஞ்ச் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதாவது இப்படி ஒரு டேட்டா இருக்கும், இதுல நடுவுல உள்ள 50%, ஃபர்ஸ்ட் 25 விட்டுருவோம், லாஸ்ட் 25% விட்டுருவோம். நடுவில் ஒரு 50% ஒரு டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவோட மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ, இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் கிடைச்சிடும். இதான் இன்டர்குவார்டைல் ரேஞ்ச். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்ம பார்க்கலாம். இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூவை Q1 சொல்லுவாங்க. Q1 என்னது ஃபர்ஸ்ட் குவார்டைல். ஓகேவா? அடுத்து இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இதை வந்து Q3 சொல்லுவாங்க. Q3 என்னது தேர்ட் குவார்டைல். ஸோ இந்த Q3யும் Q1ஐயும் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்குவார்டைல் ரேஞ்ச் கிடைச்சிடும். இந்த Q3 எப்படி கண்டுபிடிக்கலாம், Q1 எப்படி கண்டுபிடிக்கிறாங்க நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். இதான் இன்டர்குவார்டைல் ரேஞ்ச் கான்செப்ட் பார்த்துக்கோங்க. நம்ம இந்த Q3 Q1 எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரேஞ்ச்ல என்னன்னு பார்த்திருக்கோம், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்னன்னு பார்த்திருக்கோம், இன்டர்குவார்டைல் ரேஞ்ச் என்னன்னு பார்த்திருக்கோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம். ஸோ பாருங்க, ஃபைண்ட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், ரேஞ்ச், இன்டர்குவார்டைல் ரேஞ்ச் நம்ம பார்த்து எல்லாத்தையுமே இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பார்க்க போறோம். ஸோ இப்படி ஒரு டேட்டா கொடுத்துருவாங்க. இந்த டேட்டாவை ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டேட்டா கொடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருங்க. நமக்கு தேவைப்படுதோ இல்லையோ எல்லா கொஸ்டினுக்குமே ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருங்க, ஈஸியா இருக்கும். ஸோ இந்த டேட்டாவே ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்படி அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்னன்னு பார்த்தோம், n-1 மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குன்னு என்னங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மொத்தம் 11 வேல்யூ இருக்கு. அது நம்மளோட எண். அதுல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணா நமக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கிடைச்சிரும். ஸோ 11 - 1 10. இதான் என்னோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். முடிஞ்சா? ஸோ பாருங்க, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஈக்குவல் டு n-1, 11 - 1 10. இதான் நம்மளோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ரொம்ப சிம்பிளா. நெக்ஸ்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்க போறோம். ரேஞ்சுக்கு என்ன பண்ணோம், மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. இந்த டேட்டால மேக்ஸிமம் வேல்யூ என்னது 70, மினிமம் வேல்யூ என்னது 45. ஸோ நீங்க இப்படி அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிள். மேக்ஸிமம் வேல்யூ லாஸ்ட்ல இருக்கும், மினிமம் வேல்யூ ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஸோ எப்பவுமே அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருங்க. ஸோ இப்போ இந்த மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ சப்ராக்ட் பண்ண போறேன், அது என்னோட ரேஞ்ச். பாருங்க, 70 - 45, ஆன்சர் 25. இதான் நம்மளோட ரேஞ்ச். சிம்பிளா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா n-1 பார்த்தோம், ரேஞ்ச்னா மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ பார்த்தோம். முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்டர்குவார்டைல் ரேஞ்ச். ஸோ இந்த இன்டர்குவார்டைல் ரேஞ்சுக்கு அசெண்டிங் ஆர்டர்ல கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணிடணும். அரேஞ்ச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மீடியன் கண்டுபிடிங்க. ஸோ மீடியன் பார்த்தோம்ல, மிடில் வேல்யூ. ஸோ மிடில் வேல்யூ கண்டுபிடிங்க. இது நீங்க பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் மிடில் வேல்யூ நடுவில் இருக்கும்ட்டு. ஆனா உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ இப்படி கேன்சல் பண்ணிட்டே வாங்க. ஒவ்வொன்றா கேன்சல் பண்ணிட்டே வாங்க, நடுவில் ஒரு வேல்யூ மட்டும் வரும். அதான் நம்மளோட மீடியன். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ, அடுத்து ஃபர்ஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ, ஃபர்ஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ, ஃபர்ஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ இப்படி கேன்சல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நடுவில் ஒரு வேல்யூ வந்துருச்சு. இதான் என்னோட மீடியன். ஓகேவா?
சோ இப்படி மீடியன் கண்டுபிடிச்சிட்டு நம்ம டேட்டால மீடியனை மட்டும் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தனியா பிரிச்சுறேன். அதே மாதிரி இந்த மீடியன் மட்டும் விட்டுட்டு லாஸ்ட் ஹாஃப் தனியா பிரிச்சுறேன். சோ இப்படி ரெண்டு பாதியா பிரிச்சாச்சு என் டேட்டாவை. மீடியன் மட்டும் விட்டுட்டு மற்ற ரெண்டையும் பாதியா பிரிச்சிடுறேன். இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிரிச்சோமா, இதுக்கு ஒரு மீடியன் கண்டுபிடிக்கணும். அதாவது இதுல உள்ள மிடில் வேல்யூ 16 வருதா, அதே மாதிரி லாஸ்ட் ஹாஃப் கண்டுபிடிச்சோமா, அதுல உள்ள ஒரு மீடியன் வேல்யூ 65 வரும். சோ இப்படிதான் நம்ம மிடில் வேல்யூஸ் கண்டுபிடிக்கும். இது நம்மளோட Q1, இது நம்மளோட Q3. என்ன பண்ணோம், மீடியன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் தனியா செகண்ட் ஹாஃப் தனியா பிரிச்சாச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு ஒரு மீடியன் கண்டுபிடிக்கும், அதான் நம்மளோட Q1 ஃபர்ஸ்ட் குவார்டைல். அடுத்தது செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு மீடியன் கண்டுபிடிக்கும், அதான் நம்மளோட Q3 தேர்ட் குவார்டைல். சோ இந்த Q3யும் Q1யும் சப்ராக்ட் பண்ணா எனக்கு இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் கிடைச்சோம். பாருங்க, Q3 என்னது 65, சோ 65, Q1 என்னது 60, சோ 65 - 60 தான் இன்டர் குவார்டைல் ரேஞ்ச். 5ன்னு ஆன்சர் வருது. இவ்வளவுதான் இன்டர் குவார்டைல் ரேஞ்சுங்கிறது. இதுல நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம மீடியன் கண்டுபிடிச்சோமா, இந்த மீடியனுக்கு நேம் வந்து Q2ன்னு சொல்லுவாங்க, செகண்ட் குவார்டைல். சோ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட மீடியன் வந்து Q1, லாஸ்ட் ஹாஃபோட மீடியன் வந்து Q3, நம்ம மொத்த டேட்டாவோட மீடியன் வந்து Q2. சோ இந்த மூணையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு மீடியன் கண்டுபிடிங்க டைரக்டா சொல்லாம ஃபைண்ட் த செகண்ட் குவார்டைல் சொல்லிடுவாங்க. சோ செகண்ட் குவார்டைல் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, நம்மளோட மீடியன் தான். சோ சிம்பிளா மீடியன் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா, இப்படிதான் நம்ம இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறோம். சோ இவ்வளவுதான். சோ இவ்வளவுதான் இந்த வீடியோல டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்னன்னு பார்த்தோம், ரேஞ்ச் என்னன்னு பார்த்தோம், இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தோம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ஸ், ஆனா முக்கியமானது. 6 மார்க்ஸ்ல கண்டிப்பா கேட்பாங்க. கேட்டா நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.